நான் சட்ராஸ்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன் இருந்ததா தம்பி? இருந்தது பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா தான் இருக்குங்களா இப்படி? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தானுவோம், பிடிச்சி கொடுத்துட்டானுவோம். சரி சரி பார்ப்போம். ஏன்ட்ட வெட்டி பார்ப்போமா? பாருங்க. நல்ல உயிர் மீனாக தாண்டி இருக்கு. நல்ல மீனாக இருக்கு பாருங்க. இந்த பாருங்க மீனை பாருங்க. இந்தமாரி மீனெல்லாம் கிடைக்குமா? இங்கே பாருங்க துடிக்குது பாருங்க. எப்பவுமே கிடைக்காது, எப்போயாச்சும் தான் கிடைக்கும். தம்பி இருந்ததுனால போய் அங்கே வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் போய் வாங்கணும். இந்த பாருங்க இது வந்து அடுப்பு சாம்பல். இதை போட்டு கழுவுனோம்னா நல்லா சுத்தமாக கழுவுறதுக்கு நல்லா இருக்கும், கவிச்செல்லாம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அடுப்பு சாம்பல் இல்லைன்னா நீங்கள் கோல மாவு இருக்குல்ல அதை போட்டு கழுவிங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ கழுவிட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். சாப்பிட்றீங்களா? குழம்பு வச்சு சாப்பிடுவோமா? குழம்பு வச்சா நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். சொல்லு. இது அழகா இருக்கா இல்லையா? அழகா இருக்கா? யாரோட போய் வாங்கிட்டு வந்தீங்க? யாரோட அடி போய் வாங்கிட்டு வந்தீங்க? அப்பா ஒன்று வண்டியில் போனீங்களா? அங்கே போய் பிடிச்சி கொடுத்தாங்களா? தண்ணி ஓடுற பாத்தி ஆற்றுல தண்ணி நிறையா போணுதாடி. நிறையா போணுச்சா? இப்போ என்ன பண்ணுது? என்ன சொல்கிற? தண்ணி ஆற்றுல நிறையா இருந்துச்சா இல்லையா? பாத்தியா? மீன் துடிக்குதா? தூக்கி போடு தூக்கி. கெளுத்தி மீன்டி. இந்த வரை உழுவு மீன். உழுவு மீனை காட்டு. உழுவு மீனை காட்டு. என்னென்ன மீனுன்னு காட்டாது. இந்த இது வலிச்ச மீன். இதை வலிச்ச மீன் கொண்டபொடி. இங்கே காட்டு. எந்த இப்போ மீனெல்லாம் அரிஞ்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துடுறோம். இந்த பாருங்க அப்படியே அரிஞ்சு எல்லாத்தையும் சட்டியில் போட்டு உரசி எடுக்கணும். உரசுற போது காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. இப்போ ஃபஸ்ட்டு இதை தலையெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்குவோம். வந்து மீனெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த சட்டியில் போட்டு இப்படி உரசிக்குவோம். இப்படி செஞ்சோம்னா அந்த பிளாலெல்லாம் போயிடும். மண் சட்டியில் போட்டு இதுமாரி உரசிக்கணும். இது ஏன்னா சின்ன சின்ன மீனாக இருக்கா, அது பிளால் ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்க முடியாது. இதுமாரி செஞ்சிங்கன்னா பிளாலெல்லாம் போயிடும். ஒரு 2-3 வாட்டி போட்டு உரசிட்டு அதில் பிளால் இருக்கா என்னன்னு பார்த்து நம்ம கையால் சுத்தம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் இது வந்து 2 வாட்டி உரசிட்டேன். இது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு உரசிப்போம். உப்பு போட்டு உரசினோம்னா மேலே உள்ள ஒரு பிளால் இருக்கிறது எல்லாமே போயிடும், கவிச்சும் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்படி போட்டு உரசி எடுத்துப்போம். இப்படி வச்சு சட்டியில் சுற்றினோம்னாவே அந்த பிளாலெல்லாம் ஒட்ட சுத்தமாக போயிடும். ஆஞ்சி சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்களே, அதனால் கஷ்டத்தை பார்க்காம செய்ய வேண்டியதுதான். அவ்வளோதான். பாருங்க உரசி எடுத்துட்டோம். இப்போ கழுவிட்டு நல்லா 4-5 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். எடுத்துகிட்டு போயிட்டு குழம்பு வச்சுக்கலாம். காலையிலே மீன் வாங்கிட்டு வந்து மீன்லாம் காமிச்சோம் இல்லையா, அதெல்லாம் கழுவி குழம்பெல்லாம் வச்சாச்சு. இப்போ மதியானம் சாப்பிடுவோம் வாங்க. மீன் குழம்பு செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாருங்க மீன் குழம்பு வச்சுட்டு மீனை பொரிச்சும் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு முறைன்னு செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.